இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், ஒருவேளை ஏற்கனவே பார்த்துருக்கேனா அப்படின்னு தெரியல, ஏன்னா நிறைய பிரசங்கம் பண்ணுறதுனால எங்கே என்ன பண்ணுறேனே ஞாபகம் இருக்குமாந்து. நத்திங் கேன் ஸ்டாப் யுவர் பிளெஸ்ஸிங். உனக்குரிய ஆசீர்வாதங்களை எதுவுமே தடை பண்ணவே பண்ணாது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வெளியே இருக்கிறவங்களாம் விட்டுருங்க. வெளியேனா கேம்பஸ்க்கு வெளியில் உலகத்தில் இருக்கிறவங்கள விட்டுருங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆண்டவருக்காய் ஜீவிக்கிறேன், ஆண்டவருக்காய் எதையா ஒன்று பலத்தை என் பலம் இருக்கிற என்னுடைய திராணி இருக்கிற இடத்துல எதையா ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் தாமதமாகிறது? ஏன் நான் அனுபவிக்க முடியல? ஏன் என்னால் அதை என்ஜாய் பண்ணி என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு இன்னும் பலமாய் வாழ முடியலை? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா 2 வேளை ஜெபம் பண்ணுறேன், 2 வேளை பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஒன்று நடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப தாமதமாகுது. சில நேரத்தில் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்னவென்றால், நமக்குரிய ஆசீர்வாதங்களை ஒருபொழுதும் என்ன பண்ண முடியாதா? யாருமே தடுக்கவே முடியாது. அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பகுதியை வாசித்து அதோட நான் முடிச்சிருவேன். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆக்சுவலாக 1லேருந்து கடைசி வரைக்கும், ஆனால் நம்ம 9லேருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறதை நீங்கள் கேளுங்க. மேலே பார்க்கறதுனா பாருங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். ரைட். இந்த பகுதியை நம்ம நிறைய முறை வாசித்திருக்கிறோம், நிறைய முறை தியானித்திருக்கிறோம். ஆனால் இதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது என்ன சொல்லி அழைத்தார் என்றால், இந்த பூமியில உன்னை பெருக பண்ணுகிறவனாய் இருக்கிறேன். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி இந்த பூமியில பெருக பண்ண வேண்டும். ஆனா அவங்க அழைத்த நாள் தொடங்கி கடைசியில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போ இன்றைக்கு இல்லை, அந்த அதிகாரம் வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட குழந்தையே இல்லை, குழந்தைகளே இல்லை. இப்போ இவங்களை நீங்கள் அதில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீங்க என்றால், அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், 3 புருஷர்கள் அவன் இருந்த கூடாரத்திலே வந்தார்கள். ஒருவேளை வேதத்தை நீங்கள் இன்னும் டீப்பாக வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு பகுதியான வியாக்கியானம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த காலத்தில் ஆபிரகாமை சந்திக்க யெகோவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு பரிசுத்தாவியானவர் மூவரும் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. நான் அதை உங்களை குழப்ப விரும்பல, ஏனென்றால் நானும் அதை ஒரு விதத்தில் நம்புறேன். ஏனென்றால் நீங்கள் அடுத்தது 9ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அந்த 3 பேர்ல யாரோ ஒருவர் தான் ஆபிரகாமு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3 பேர்ல ஒருவர் கர்த்தராகி இருந்தா அந்த கர்த்தர் யார் என்று நமக்கு தெரியும். அப்படி என்றால் அந்த 3 பேர் நமக்கு முக்கியமானவங்களா இருக்கிறாங்க. இங்க நடந்தது நமக்கு தெரியும். அவன் கூடாரத்தின் வாசலிலே வெயிலின் உஷ்ணத்துக்காய் அமர்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று 3 பேர் எங்க இருந்தோ வந்து தோன்றிவிட்டார்கள். தோன்றியவுடன் அவன் பார்த்தவுடன் என்ன பண்ணிட்டா, அவங்கள கால்களிலே விழுந்து அவரை வணங்கி கொண்டு அவங்கள வேண்டிக் கொள்ளுகிறான். என்னன்னா, என் கூட வாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, வெயிலுக்கு உஷ்ணத்துக்கு நிழல்ல உட்காருங்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இங்க நடந்தது என்னன்றா, 3 பேருமே நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க.
அதுவும் என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்க வச்சுங்களேன், நீங்க அவன் உடனே என்ன சொல்றான், சாராள் கிட்ட போயிட்டு 3 படி மெல்லிய மாவு எடுத்து ரொட்டி சுட சொல்றான். எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. அடுத்தது வேலைக்காரனை கூப்பிட்டு நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டியை எடுத்து மட்டன் குழம்பு வைக்க சொன்னான். அப்படியே போட்டிருக்க. அவன் என்ன பண்ணா, நல்ல கொழுத்த கன்றை எடுத்து அடித்து சீக்கிரமா சமைச்சு வானா. இவன் என்ன பண்ணா, சோம்பேறியா இல்லாம வெண்ணையும் பாலையும் எடுத்துட்டு வந்தான். இதெல்லாம் நிறைய உள்ளான அர்த்தங்கள் இருக்கிறது. ஏன் வெண்ணெய் வேணும் என்றால், அது ஆகாரம் அழகாய் உள்ள போவதற்காக. பால் எதற்கு என்றால், ஒருவேளை காரம் அதிகமாக இருந்தா அந்த பாலை குடிச்சா காரம் கம்மி ஆயிடும். ஸோ சமைக்கிற அருமையான வேலைக்காரன் எப்படி சமைப்பான் அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வீட்டில் சமைக்கிறவங்க சில நேரத்தில் என்ன அதிகமாயிடும், உப்பு அதிகமாயிடும், சில நேரத்தில் காரம் அதிகமாயிடும். சாப்பிட்றவங்க வாயை மூடிட்டு சாப்பிட்ற வரைக்கும் அடுத்த வேளை சோறு தானாகவே. அதனால சாப்பிட்றவங்க கவனமா இருக்கணும். இப்ப ஆபிரகாம் தெரிந்தபடினால என்னமோ அவன் வெண்ணையும் பாலையும் எடுத்துட்டு வந்து அவர்களுக்கு முன்பதாய் வைக்கிறான். இதை இந்த மூவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு அவங்க வந்த வேலையை அழகா செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அதுதான் நம்ம வாசம் 9 to 15 வரைக்கும். அவங்க மனைவி சாரால் எங்கன்ற கேட்கறாங்க. சாரா ரொம்ப அருமையான மனைவி, எல்லா மனைவியும் போல அல்ல, இவ விசேஷமான மனைவி. ஓரத்துல நின்று ஒட்டு கேட்பது அவருடைய வேலையாய் இருந்தது. அப்போ அவன் என்னன்னா, இந்த மூவரும் ஆபிரகாம் இடத்துல என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற காரியத்தை என்ன பண்ணியிருந்தாலாம், ஒட்டு கேட்டுன்னு. எங்க கூடாரத்துல உள்ள இருந்து கேட்கறா, இவங்க கூடாரத்து வெளியே நின்று மரத்தடி நிழல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்பொழுது இவன் அழகா சொல்லுகிறான், மூவர்ல ஒருவர் கர்த்தராகிய இயேசுவா இருக்கிறா. அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உனக்கு ஏற்ற நேரத்துல, நீங்க ஆங்கில வேதத்துல வாசித்து பார்ப்பீங்க என்றால் அதுக்கு என்ன போட்டிருக்கிறது அப்படின்னா, அனாயிண்டட் பிளேஸ் அல்லது அனாயிண்டட் டைம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இத ஒரு வார்த்தை கூட மறுக்காம யார் நம்புறா? ஒரு வார்த்தை கூட மறுக்கல, அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கண்டிப்பா செய்வார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. ஆனா அவனுடைய சரிவாதியா இருந்த சாராளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னா, அவளுக்கு இந்த பெண்களுக்கு வருகிற அந்த வழிபாடான காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இது மெடிக்கலி இம்பாசிபிள். நீங்கள் ஒருவேளை மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. ஒருவேளை நீங்களே இருப்பீங்கன்னா நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்துங்க. ஒன்ஸ் மெனோபாஸ் முடிஞ்சிருச்சுன்னா குழந்தை பெற்றுக்கவே முடியாது. இது மெடிக்கலாக இம்பாசிபிள். இது எந்த விதத்துலையுமே, அல்லது நீங்கள் நான் பெரிய ஆளுங்க அப்படின்னா கூட அது வாய்ப்பே இல்லை. இன்றை வரைக்கும் முடியாத ஒரு காரியம். ஒருவேளை நான் டெஸ்ட் டியூப் பேபி வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட முடியாது. டெஸ்ட் டியூப் பேபி கூட முடியாது. நீங்கள் வேணால் போயிட்டு நம்ம ஊரில் நிறையா ஊரப்பாக்கம் தொடங்கி சென்னையில் இருக்கிற எல்லா இடத்துல வளைய கடை திறந்து வச்சுக்கிறானுங்க. என்ன கடை? வாங்க உங்களை நாங்கள் கர்ப்பமாக்கி அனுப்புகிறோம் வச்சுக்கிறாங்களே இல்லையா? எதுக்கு தான் அந்த கடன் தெரில, அப்புறம் எதுக்கு தான் வீட்டில் புருஷன் இருக்கான்னு தெரில. வாங்க நாங்கள் உங்களை கர்ப்பமாக்கி, குழந்தை இல்லையா வாங்க, ஏஆர்சி அப்படின்னு ஊரப்பாக்கத்தில் ஒரு கடையை பார்த்தேன். சரி விட்டுருங்க. அங்கே போனால் கூட ஒன்ஸ் மெடிக்கலாக ஃபிசிக்கலாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நின்று விட்டது என்றால் குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ இவ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் நம்பினதை போல. ஆபிரகாம் என்ன பண்ணா, அவன் நம்பினானோ இல்லையோ, ஆனால் எப்படி இருந்தான்? வாயை மூடிக்கின்னு அமைதியாக நின்றுந்தான். வாயை மூடிக்கிட்டு இவ கம்முனாது இருந்திருக்கணும். இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இவ மனசுக்குள்ள என்ன தரமா நினைக்கிறா, எனக்கு பெண்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, எனக்கும் வயசாயிடுச்சு, அந்த கேரட்டு பயலுக்கும் வயசாயிடுச்சு. யார? வாக்குதத்தம் பெற்றுக்கொண்டவனை பேசுற பேச்சு பார்த்தீங்களா? வீட்டம்மா பேசுறது. அதனால நீங்க ஆண்கள்லாம் தப்பா நினைக்காதீங்க. அப்போ அவ சொல்றா, அவன் கிழவன் ஆயிட்டான், இதுக்கப்புறம் நாங்க எங்க இருந்து குழந்தைய பெற்றெடுக்கிறது? ஆனால் வாக்குதத்தம் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் 13ஆம் வசனத்தில் வாசிப்பேன்டா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2வது வரும்பொழுது உங்கள் கையில் என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும்.
நாங்கள் வரும்போது நீ குழந்தை பெற்றுக்கொள்வாய் அப்படின்லாம் கிடையாது. குழந்தை இருக்கும்னு உறுதியாய் ஆணித்தரமாய் வாக்குத்தத்தம் உரைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நடந்தது அடுத்தது ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், இந்த மூவருக்கும் தெரியும் உள்ள இருக்கிற சாரா மனசுக்குள்ள விரோதமாய் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார், விரோதமாய் நகைத்து கொண்டிருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணி கூப்பிட்டு கன்ஃபர்ம் பண்றாங்க. கன்ஃபன்டேஷன் அப்படின்னா அவளை நேருக்கு நேராக மூஞ்ச பார்த்து எங்களை பார்த்து நகைக்கிறையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணியிருக்கணும்? வேதவசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான், அதை மூடி மறைக்கிறவன் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற வசனம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்றா? இல்லவே இல்லைன்னு அப்படியே அச்சு சொல்றா பாருங்க. She denied before the men of God. அல்லது நீங்கள் மென் ஆஃப் காடாக எடுத்தாலும் இல்லை ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய நான் சில காரியங்களை வியாகியானம் பண்ணுகிறதை போல ஆண்டவரே வந்திருந்தாலும் அவங்க எதிர்க்கவே என்ன தெரியுமா சொல்கிறா? நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லவே. 15வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நீயோ நிகைத்தாய் என்று நேரடியாக மூஞ்ச பார்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த 3 பேரும் அடுத்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆபிரகாம் தொடர்ந்து போகிறான். ஆபிரகாம் அவங்களோட பயங்கர டிபேட் வைக்கிறான். அதில் ஆபிரகாம் ஜெயித்து விடுகிறான். கடைசியில் அந்த மூவரும் எங்கே போகிறார்களா? சோதோம் என்ற பகுதிக்கு போகிறார்கள் என்ற அந்த பகுதி முழுதுமாய் சொல்லுகிறது. இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆபிரகாமுக்கு இருந்த 5 முக்கியமான கேரக்டர். ஆபிரகாம் கிட்ட இருந்த 5 முக்கியமான கேரக்டர். அதுல முதல் கேரக்டர் என்னன்னா, அவன் வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தான். வாய்ப்புகளுக்காக எங்க காத்து கொண்டிருந்தான் அப்படின்னு பாப்பீங்கன்னா, அவன் கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்து என்னை காண யாராவது வருவார்களா, என்னை ஆசீர்வதிக்க யாராவது வருவார்களா, என்னோட பேச யாராவது வருவார்களா என்று கூடாரத்தின் வாசலிலே காத்து கொண்டிருந்தா. அதிலேயே 19ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசித்து கொள்ளுங்க. இந்த மூவரில் ஒருவர் போய்விட்டு 2 தூதர்கள் லோத்து வீட்டுக்கு போறாங்க. லோத்து எங்க தெரியுமா காத்து கொண்டிருந்தா? கூடாரத்தின் வாசலில் காத்து கொண்டிருந்தா. அருமையான திருச்சபை மக்களை இருக்கிற நீங்களும் நானும் ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உனக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றா நீ எங்க திரும்ப காத்து கொண்டிருக்கணும்? கூடாரத்தின் வாசலிலே காத்து கொண்டிருக்கணும். கூடாரத்தின் வாசல் என்று நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் இன்றைக்கு என்னை எந்த விதத்தில் ஆசீர்வதிப்பார் என்று அவருடைய வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் வந்த உடனே வெயிலுக்கு நல்லா காத்து வருது, கண்ணு சொருவுது அப்படின்னா, நீ சாரால போல அல்லது அந்த வேலைக்காரனை போல வந்தது யாருன்னே தெரியாம சோறாக்கி இருந்தான் பாருங்க, அவனை மாதிரிதான் இருக்கணும். வந்தது யாருன்னே தெரியாது, அவனுக்கு தேவை எஜமான் சொல்லிட்டான், நல்ல கொழுத்த கன்றா அடிச்சு நல்லா சமைச்சு எடுத்துட்டு வந்தான். அப்படி என்றால் இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருவாய். வந்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், நான் இன்றைக்கு என்னை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வாய்ப்புக்காக வந்திருப்பாய் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 25:5 வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். இங்க பாருங்களேன், அவன் சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நாள்தோறும் எங்க காத்து நிற்பானா? சத்தியத்துல நடத்துவதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பிரகாரங்களிலே அவன் நாள்தோறும் காத்து கொண்டிருப்பான். நமக்கு ஒரு 2 மணி நேரம் காத்து நிற்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது. 2 மணி நேரம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 2 மணி நேரம் காத்திருந்து இருந்து ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கொண்டு போவதற்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆபிரகாமா இருந்தாலும் லோத்துவா இருந்தாலும் அவங்க கூடாரத்தின் வாசலில் வெயிலின் உஷ்ணம் வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. அப்படின்னா என்ன டைம் இருக்கும்? ஏறத்தாழ ஒரு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்போ தானே வெயில் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒன்று செஞ்சு பாருங்களேன். 30ஆம் தேதி வெயில் அதிகமாக இருக்குதான், நியூஸில் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்க, எத்தனை பேர் நியூஸ் பார்க்குறீங்க?
ஆமாம், பாருங்கள், நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உடனே ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம போயிடுவோம். அப்போ நியூஸ் பார்க்கும்போது 30ஆம் தேதி வெயில் அதிகமாகதான். அவன் சொல்கிறான் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க, ஏன்னா 11 மணிக்கு வெயில் ஏறும், அடுத்த பகுதியில் வெயில் இறங்கும். உஷ்ணம் கம்மியாகிற வரைக்கும் ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தான். எப்போ தொடங்க ஆரம்பிச்சான்னு தெரியல, காத்திருக்க. ஆனால் நானும் ஆண்டருடைய கூடாரத்தில் வரும்பொழுது எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று என்ன வேண்டாம். ஆண்டவர் என்னை சத்தியத்தில் வழி நடத்துவாரா, ஆண்டவருடைய சத்தியம் என்னோடு பேசுமா என்று தாவீதை போல நீ நானும் அவருடைய கூடாரத்தில் காத்திருப்போம் என்றால் நிச்சயமா எந்த ஒரு பிசிக்கல் திங்கோ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. எந்த பிசிக்கல் திங்கும். ஒருவேளை சாரால் நினைச்சிருக்கலாம், இன்றைக்கு நீங்களும் நானும் நினைக்கலாம், இது என்னால் முடியவே முடியாதுங்க, பிசிக்கலாக என்னால் முடியாதுங்க, மென்டலாக என்னால் முடியாதுங்க, இமோஷனலாக என்னால் முடியாதுங்க, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. நீ நானும் எந்த விதத்திலையும் முடியாது என்று எண்ணுகிற காரியம் ஆவியானவரால் செய்ய முடியும். அப்படி என்றால் உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கையில் வருவதற்கு முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நீ ஆபிரகாமை போல கூடாரத்தின் வாசலில் காத்திருப்பாய் என்றால் உனக்கான வழிகளை தானாகவே ஆண்டவர் கொண்டு வந்து உன் வழியில நிறுத்துவார். அவ இருந்த இடத்துல 3 பேரும் வந்து நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவங்க சோதோமுக்கு போக வேண்டியவங்க. எங்க போனோம்? சோதோமுக்கு போகணும். ஏனென்றால் நீங்க அந்த பகுதியோட கடைசி பகுதி வாசி பார்ப்பீங்கன்னா 18ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சோதோமுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டியது. அதனால் சோதோமை போய் விசாரிக்க வேண்டும் என்று சென்றவர்கள். ஆனால் ஆபிரகாம் இருக்கிறான் என்ற செய்தி, ஆபிரகாம் இந்த வழியில் தான் இருக்கிறான் என்று ஆண்டவர் அறிந்தபடினால் அவனுடன் போஜனம் பண்ண வந்தார்கள். இன்றைக்கு ஆவியானவர் நீங்க உயிரோட இருக்கிற, ஆவில இருக்கிற என்று தெரிந்தாலே உன்னோட போஜனம் பண்ண அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அமைதலா எதுவுமே இல்லாத ஒரு வெட்டி மரம் போல நீ உட்கார்ந்து கொண்டிருப்பாய் என்றால் உன்னை கடந்து பக்கத்தில் போய்கிட்டே இருப்பாரு. நீ காத்திருப்பதுதான் அவசியம். நீ எவ்வளவு ஆண்டவர் என்னோட பேசுவார் என்று வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாயோ அவ்வளவும் சத்தியம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கும். வேத வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது உனக்குள்ளே தடைப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் என் ஆண்டவர் உடைத்து எறிகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளு, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா நீ எந்த காரணத்தில் இருந்தால வாய்ப்பு வரும்பொழுது அதற்காக காத்திருக்க வேண்டியது அவசியமானதாயிருக்கிற. 2வது ஆபிரகாம் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், அவன் பார்த்த உடனே என்ன பண்ணா? பணிந்து கொண்டு அவர்களை ஆராதித்தான். அவங்க யாரு, என்ன, எங்க இருந்து வரீங்கன்னு விசாரிக்கவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? விசாரிச்சான்னு போட்டுக்குது பார்த்தீங்கன்னா விசாரிக்கவே இல்லைங்க. பார்த்தான், திடீர்னு நின்னாங்க, குட்டு குட்டுன்னு ஓடி போய் தொப்புன்னு அவங்க காலில் விழுந்தான். இன்றைக்கு நீ நானும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்த உடனே நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? பக்கத்தில் யார் உட்காந்துக்கிறா? அவர் தூங்குறாரு, விட்டுருங்க. இவர் நல்லா கை தட்டுறாரா அப்படின்னு பார்க்குறோம். அவர் கை தட்டினா நம்மளும் கை தட்டுவோம். தட்டுறமா இல்லையா? அவர் கம்முன்னு இருந்தால் நம்ம எப்படி இருப்பான்? கம்முன்னு இருப்போம். ஏன்னா நம்ம மட்டும் கை தட்டி அவர் கண்ணை திறந்து நம்மளை பார்த்தாருன்னா வெக்கமாக இருக்கும். ஆபிரகாம் அதெல்லாம் பார்க்கல, ஆராதிக்கிறதில்ல. தெரியுமா உங்களுக்கு? அவ சாரா உள்ள இருந்து நகைப்பான் என்று யோசிக்கவில்லை, வேலைக்காரன் என்ன யோசிப்பான்னு தெரியல. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் அவ்வளோ ஐஸ்வர்யவானா இருந்தா, ஆனா பார்த்த உடனே அவங்க காலில் விழுந்து ஆராதிக்க ஆரம்பித்தா. நீய நானும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்த உடனே செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமாங்க? அவரை ஆராதிப்பதில் ஒரு விதத்திலேயோ குறை வைக்கவே கூடாது. நீ ஆராதிக்காம வாய்ப்புகளை வாசலிலே வந்தாலும் நீ ஆராதிக்காம அங்கேயே அமர்ந்திருப்பாய் என்றால் உன் வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. ஒருவேளை ஆபிரகாம் அவங்க காலில் விழுந்து ஆராதிக்காம வாங்கன்னு கெஞ்சாம இருந்துதான் வச்சுங்களேன், வந்தவங்க ஆபிரகாமை பார்த்துட்டு வெளியே அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அப்படிதான் செய்கிறார். வராரு, நீங்க இருக்கிறீங்களா, வந்திருக்கீங்களா, பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க. காரணம் என்னன்னா, உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பகுதி என்னவென்றால் ஆராதனையாய் இருக்கிறது. 2வது அவன் பண்ணது என்ன தெரியுமாங்க? அவனோட போஜனம் பண்ணுவதற்காய் அவர்களை அழைத்து கொண்டு போனான். கட்டாயப்படுத்துறாங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டு போனான். இன்றைக்கு நீ இங்கிருந்து போகும்பொழுது ஆவியானவரோ என்னோட வாங்கன்னு கூட்டு போக வேண்டியது நம்மளுடைய தலையான கடமையாயிருக்கிறது.
வந்தோம், உக்காந்தோம், சத்தியத்தை கேட்டோம், நல்லா பாடினாரு, நல்லா பிரசங்கம் பண்ணாரு, நீ மார்க் போட்டு போனினா நீ மார்க் போட்டுக்கிட்ட வாத்தியாராவே இரு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இல்ல, நான் இன்றைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள போகிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஆவியானவரை என்னோட கூட்டு கொண்டு போறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தின் எல்லா தடைகளும் ஆண்டவர் உடைக்கட்டும் என்று நீ எண்ணுவாய் என்றால், இன்றைக்கு இங்கிருந்து போகும்போது உன் வீட்டுக்கு ஆவியானவரை இங்கிருந்து கூட்டு கொண்டு போ. இங்கிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை உன் வீட்டுக்கு கொண்டு போ. உன்னுடைய ஆசீர்வாதத்தை இங்கிருந்து அழைத்து கொண்டு போ. தானாகவே அவர்கள் உன்னோட இருந்து போஜனம் பண்ணுவதற்கு உன் காரியங்களை ஆயத்தம் பண்ணு. அவன் எவ்வளவு துரிதமா ஆயத்தம் பண்ணா பாருங்க. ஒன்றும் இல்லை, 3 கிலோ மாவை குத்து நம்ம வீட்டை மாட்ட சப்பாத்தி செய்ய சொல்றீங்க பார்ப்போம். திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க? சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க, செஞ்சிருவீங்க? 3 கிலோ மாவு திடீரென்று சப்பாத்தி செய்ய சொன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கடையில் வாங்குங்க ரெடிமேட் சப்பாத்தி. இப்பெல்லாம் அந்த அம்மா முறுமுறுக்கவே இல்லை. தான் ஆண்டவன் அவன் அந்த அம்மா எப்படி நம்ம ஆபிரகாமை கூப்பிட்டுச்சு, நம்ம ஊர் பொம்பளைங்க கூப்பிட்ற மாதிரியே கூப்பிடுச்சு, என் ஆண்டவனே. நம்ம வீட்டில் அப்படி தானே கூப்பிட்றாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டில் எப்படி நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த ஆளை வந்துக்கிட்டு 3 பேர். இப்போ வீட்டில் 3 பேருக்கு எத்தனை சப்பாத்திங்க தேவை? வீட்டில் யாருங்க சப்பாத்தி சமைக்கிற ஆண்கள் பெண்கள்? 1 கிலோ இருந்தால் போதும். 1 கிலோவில் 9லேருந்து 10 சப்பாத்தி வரும். 3 சப்பாத்தி ஒரு ஆளுக்குனா கூட 1 கிலோ போதும். இவன் எவ்வளோ திறமை மாவு குத்தான்? 3 படி மாவு. ஒரு படி எவ்வளோ திறமை இருக்கும்? 1.5 கிலோ இருக்கும். 4.5 கிலோ மாவை இந்த அம்மா ரொட்டி சுட்டுருந்தது. யோசிச்சு பாருங்களா, அவங்க எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறேன், ஆண்டவரே உண்மை போல 1.5 கிலோ சப்பாத்தி ஒன்றாய் சாப்பிட உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு வேண்டாம். 4.5 கிலோ மாவை டக்குன்னு பசைஞ்சு ரொட்டி சுட்டு அவன் காலை கழுவிட்டு உட்காரத்துக்குள்ள தூக்கிட்டு வந்து வச்சுது பாருங்க. இன்றைக்கு உன்னோட ஆண்டவர் போஜனம் பண்ண வேண்டும் என்றால், நீ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் என்ன தெரியுமா பண்ணணும்? எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறையோ, எதெல்லாம் நடக்காது என் வீட்டில் நினைக்கிறையோ, அதை மாற்ற வேண்டியது உன்னுடைய வேலையாக இருக்கிறது. வீடு என்பது நீ குடியிருக்கிற வீடை சொல்ல உன்னுடைய ஆலயமாக இருக்கிறது. உன் சரீரத்தில் இது என் ஆண்டவருக்காக என்னோட ஒத்து உழைக்கலைங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிடு, தானா மாறும். என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, ஆலயத்தில் வந்தால் கூட நல்லா தூக்கம் வருதுங்க, அதுவும் நீங்கள் பேசும்போது நல்லா வருதுங்க அப்படின்னு வச்சுக்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவா. நீ அதை மேற்கொள்ளும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? உன்னோட ஆவியானவர் போஜனம் பண்ண ஆரம்பிப்பார். இன்றைக்கு ஆபிரகாம் கிட்ட இருந்த 2வது மிகப்பெரிய குவாலிட்டி என்ன தெரியுமாங்க? He worshipped them. அவர்களை ஆராதித்தான். நீய நானே என்றைக்கு வேத வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னோட பேசுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்று நம்புகிறாயோ, அதை ஆராதிக்கிறாயோ, ஏற்றுக்கொள்கிறாயோ, அன்றைக்கே உன் வாழ்க்கையில தடைகளை தானாகவே உடைக்கிறவராய் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? சாராள போலவே இருக்கிறோம். எங்க உக்காந்தீங்க? சர்ச்சில் வெளியே உக்காந்தேன், அந்த ஸ்பீக்கர் கேட்கவே மாட்டான் தம்பி சொல்றாங்க வாரம். ஆனால் உள்ள பாருங்களா, சேர் இருக்கும், வரவே மாட்டாங்க. இவங்க சாரால் மாதிரி வெளியவே இருப்பாங்க. உங்களை சொல்ல கோச்சிக்காதீங்க, வெளியே பக்கத்தில். அப்புறம் இவர் எங்களை தான் வச்சு தாக்குறாருன்னு சொல்கிறாதீங்க வெளில போகும்போது. எனக்கு வேற தையல் போட முடியாது, இந்த வாரம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறேன், மண்டையில் கல்லுகள் அடிச்சிடாதீங்க. சாரால மாதிரியே அறக்குறையாக கேட்டுனுக்குது. சாரால மாதிரியே இருக்கிற இயலாமையை குறை சொல்லி கொண்டு வருது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் they are projecting their impossibilities. அவங்களோட இயலாமையை தான் பெருசா பிடித்துக் கொள்ளுகிறோம். ஐயோ என்னால முடியாதுங்க, என்னுடைய வருமானம் 10,000 ரூபாய் தாங்குது, இதை வச்சு என்னால என்னங்க பண்ண முடியும்? ஆண்டவரால் எல்லாவற்றையும் பண்ண முடியும். ஒரு கையளவு மாவை வச்சு ஒரு அம்மா ஒரு ஃபேமின் ஃபுல்லா பஞ்சகாலம் முழுதுமாய் நடத்த முடியும்னா ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம அழகா நடத்துவார். நமக்கு எப்பவுமே இருக்கிற பிரச்சனைய பெருசா கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றது தான். ஏன் தெரியுமா? we do not realize who is our Holy Spirit. எடுத்து வாசிங்க, யோவான் 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:17, John 14:17.
உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்க பாருங்களேன், உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமை, பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனா உனக்கு எனக்கு அப்படி கிடையாது. ஏன் தெரியுமா? we have the Holy Spirit inside us. we do realize what he can do in our life. நம்மளுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்ய முடியும் என்று நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இருந்தாலும் எதனா உனக்கு எங்க பாஸ்டர் முடியுது சொல்லி சொல்லி தான் தள்ள முடியலாம போயிடுச்சு. எங்க முடியுதுன்னா முடியவே முடியாது, கமாதான் உழும். ஆண்டவர் முடிப்பார் என்று எண்ணணும். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க சாராவை போலவே தான் இருக்கும். we project always. எப்ப கேளு, உடம்பே சரியில்லை பாஸ்டர், கண்டிப்பா ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம்? ஆண்டவர் உங்கள்கிட்ட விட்டுறேன், எந்த ஜெபமானா வச்சுங்க, நீங்க டேஷ் போட்டுங்க. எப்பனா கேளு, ஆண்டவர் நல்லா வச்சிருக்காருங்க. ஆண்டருடைய பலன் இருக்கு சொல்லி பாருங்களேன், பிசாசு தானா ஓடுவான் வெக்கப்பட்டு. எப்ப கேளு, நோயாளியாவே இருக்கிறேன் பாஸ்டர், நீ நோயாளியாவே இரு, நோயாளியாவே வாழு, நோயாளியாவே நான் சொல்லுப்பா, என்னோட இசைந்து விட்டார். அவர் அப்படிதான், கொஞ்சம் ஆச்சுல என் கூட வந்துருவார் ஐயா. ரைட், இப்ப பாருங்களேன், அப்போ நம்ம எதை ப்ரொஜெக்ட் பண்றோம்? பிகாஸ் we are sitting before God. we are having the Holy Spirit inside us. நம்ம ஆண்டவருடைய கூடாரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரை நம்மோட அழைத்து கொண்டு போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆனா still we project our impossibilities. நம்மளுடைய இயலாமையை மாத்திரம்தான் அங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நீ சாராளை போல சொல்லிக்கொண்டே இருப்பாய் என்றார் உன்னை கூப்பிட்டு ஆண்டவர் கம்ஃபர்ட் பண்றாரு. உன்னை மூஞ்சிக்கு நேரா சொல்றாரு, உன் வாழ்க்கையில இவ்வளவு அதிசயம் பண்ணிய நீ நம்பல பத்தியா, இவ்வளவு காரியம் பண்ணி நீ நம்பல பத்தியா, வண்ணாந்தரத்துல போட்டதை போலவே உன்னை போட்டுருவன்ட்டானா ஜாகிரதையா இருந்துக்கணும். இந்த வனாந்தரத்துல கூட்டு வந்தார் பார்த்தீங்களா, எவ்வளவு பேரு எங்களுக்கு தெரியலங்க, அப்ப நாங்க இல்லைங்க, இருந்திருந்தா மொத்த பேரையும் கணக்கு எடுத்து அட்லீஸ்ட் ஆதார் கார்டாவது வாங்கி கொடுத்து கணக்கு எடுத்து ஓட்டு போற கூட்டு வந்திருப்போம். எத்தனை பேரை விட்டுருங்க, எவ்வளவு பேரு? 20 லட்சம் பேரு. 20 லட்சம் பேர்ல வனாந்தரத்தில் பிறந்த சந்ததிகளும் 2 பேரை தவிர வேற யாரும் உள்ள போல. ஆனா எவ்வளவு அதிசயம் பார்த்தாங்க தெரியுமா? என்ன முடியாத அதிசயங்கள். ராஜாக்கள் எழுந்து கொந்தளித்து வந்தார்கள், தீர்க்கதரிசிகள் எழுந்து வந்தார்கள். ஆண்டவர் எல்லாரையும் முறியடித்துக் கொண்டே இருந்தால் காரணம் என்னவென்றால் இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்காக. உனக்காக எனக்காகவும் அப்படிதான் செஞ்சு கொண்டிருக்கா. ஆனா we do not realize. ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லியிருந்தாங்க. கறி இல்ல, சோறு இல்ல, தண்ணி இல்ல, ஆனியன் இல்ல, வெங்காயம் இல்ல, தக்காளி இல்லைன்னு மோசே இல்லாத வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. நம்மளும் அப்படிதான் சில நேரத்தில் எப்ப சோமனாலும் ஆண்டவரே எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தில் நான் இருக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் எல்லா காரியத்தையும் சம்பூர்ணமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நீ சாராளா இருப்பாய் என்றால் சாராளாவே இரு. இல்லைங்க, நான் ஆபிரகாமை போல வாக்குத்தத்தம் பெற்றவங்க, ஆபிரகாமை போல ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாமை போல ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறங்க என்று நீ சொல்லி அமைதலாய் வேத வசனத்துக்கு நீ செவி சாய்ப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில முடியாத காரியங்களும் என் ஆண்டவர் முடித்து வைக்கிறவராய் இருக்கிறார். Your blessings will not be stopped by anyone. உன் ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடை பண்ணவே முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியா ஒரு காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் கிட்ட இருந்தது, அவன் சொன்னதை அப்படியே நம்பினாங்க. வேத வசனம் உன்னோட பேசும்போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். ஆவியானவர் உன்னோட பேசும்பொழுது சில நேரத்தில் ஆவியானவர் நறுக்குன்னு குத்துவார். வேதவசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது, வேதவசனம் கேட்கும் பொழுது உன் இருதயத்தில் ஆவியானவர் சரியா குத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், மறுத்து போன எருமாடு மாதிரியே இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணுங்களேன், இந்த மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு? நமக்கு ஊசி போடுறாங்களா அந்த ஆஸ்பத்திரிக்கா? சரி, ஒரு சிலர்கள் அங்கே தான் போடுறாங்க, விட்டுருங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, மாட்டுக்கு ஊசி குத்துனா மாடுக்கு உரைக்க நினைக்கிறீங்க, அது அப்படியே தான் நின்று இருக்கும். கூட்டு பிறந்தான், குத்தியாச்சு, வா வா லட்சுமி, வா மகாலட்சுமி, கோமதின்னு பேர் வச்சு அது இழுத்துன்னு வருவான்.
நமக்கு அது நல்ல பிரியாணி, நல்ல ஃப்ரைட் ரைஸாக தெரியும். அவனுக்கு அது மனுஷனா மாதிரி தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? பார்க்குறதெல்லாம் சாப்பாடு மாதிரியே தெரியும். நான் என்ன அடிச்சு கொடுத்தாங்களா? ஆபிரகாம் என்ன அடிச்சு கொடுத்தாங்க? அதனால் கவலைப்படாதீங்க. இப்போ வச்சுருங்க. இப்போ வாங்க பிரசங்கத்துக்கு. இப்போ அந்த மாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஊசி குத்துனாலும் அதுக்கு சொரணையே இருக்காது. இவன் தான் தேய்ப்பான், அதுக்கு ஏதோ வலிக்கிற மாதிரியே. பார்த்துக்கிறீங்களா? மாட்டு ஓனரு அதுக்கு ஏதோ வலிக்கிற மாதிரி, அது சொன்ன மாதிரி ஊசி குத்துன இடம் வலிக்குது, கொஞ்சம் கழுத்தில் தேய்ச்சி விடு அப்படின்னு சொன்ன மாதிரி இவன் தேய்ப்பான். அது பாட்டில் குத்து வாங்கினது கூட தெரியாமல் போகும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படிதான். வேத வசனம் குத்துனது கூட தெரியாம, வேத வசனம் உன்னோட பேசினது கூட தெரியாம, உன் வாழ்க்கையில கிரியை செய்வது கூட தெரியாம அப்படியே வந்து அப்படியே உட்காந்து அப்படியே போறது. நான் மாட்டுக்காரன் கிடையாது உனக்கு ஊசி போட்ட உடனே தேய்ச்சி விடுறதுக்கு. நான் மாட்டுக்காரனா? நான் வாய்ப்பே இல்லை. எனக்கு மாடே ஓட்ட தெரியாது, மாடு மேய்க்கவும் தெரியாது, பால் கறக்க தெரியும், அது நல்லா தெரியும். நாங்கள் 2 மாடு வச்சுருந்தோம். நான் தான் நல்லா பால் கறப்பேன், அதில் சிறந்த பட்டம் வாங்கினவன். அது 4 லிட்டர் கறக்கணும், மொத்தம் 4 லிட்டரையும் கரெக்டாக கறப்பேன். உங்களுக்கு புரியும். அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். நான் சொன்னது மாட்டில், நீங்கள் எதுலையும் யோசிக்காதீங்க. எதுலையும் யோசிச்சாலும் அது கரெக்டு தான். இப்போ அடுத்தபடியாக பாருங்களேன், சில ராவிக்குரிய பிள்ளைங்க சொரணை இல்லாமல், உணர்வு இல்லாமல், வேத வசனம் கிரியை செய்வது என்று தெரியாமல் அப்படியே போய்விடுகிறோம். இன்றைக்கு நீ ஆபிரகாமை போல ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும்பொழுது, வென் on your anointed time, உனக்கான நேரம் வரும்பொழுது, சரியான நேரத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் உன்னோடு பேசும்பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஆபிரகாம் அதை அப்படியே நம்பினதை போல நீ நம்புவாய் என்றால் துரிதமாய் ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கிறவளாய் மாறிடுவாய். ஆபிரகாம், நான் இந்த நிறைய ஆபிரகாம் சாராளை பற்றி வாசிக்கும் போது யோசிச்சிருப்பேன். ஆண்டவர் ஒருவேளை அவனை வெளியே கொண்டு வந்த உடனே, ஊர் தேசத்துலேருந்து வெளியே கொண்டு வந்த உடனே குழந்தைய கொடுத்து ஜாதிகளை பெருக பண்ணியிருக்கலாம். அவனுக்கு டிலே ஆண்டு காரணம் தெரியுமாங்க, அவன் பாதி சரீரம் ஒத்துக்கவே இல்லை. எந்த பாதி? சாரா பாதி. அந்த பாதி சரீரம் ஒத்துக்கவே இல்லை. ஒன்று அவளுடைய இயலாமை சொல்லியிருந்தா, முறுமுறுத்து கொண்டு இருந்தா, கூப்பிட்டு கேட்டாலும் ஒத்துக்காம பொய் சொல்லின்னு இருந்தா. கூப்பிட்டது யாரு? 3 பேரும் பயங்கரமான ஆளுங்க வந்துருக்குறாங்க விசிட் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன சொல்லிட்டா? நான் எதுவும் நகைக்கவே இல்லையே, நான் எதுவுமே நகைக்கவே இல்லையே. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளு, நீ ஆண்டோட சமூகத்தில் வரும்பொழுது சாராள மாதிரி பொய் சொல்லாத. வந்தியா, பண்ணியா, ஆமாம் பண்ண, ஆண்டவரே என்னை மன்னியோ, இனிமே பண்ண மாட்டேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உன்னோட பிரயாணிப்பார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்றால் மூன்றாவது காரியம் என்னவென்றால், நீ வாக்குத்தத்தத்தை கேட்கும்பொழுது ஆபிரகாமை போல அமைதலாய் கேட்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஒரு காரியம் என்னவென்றால், இன்னொன்று செய்யக்கூடாத காரியம். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30-31. புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் 4:30-31. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இங்க பாருங்களேன், நாலாவது பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? when you receive the Holy Spirit, உனக்கு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், அங்க சாரா செய்தது போல பரிசுத்த ஆவியினருக்கு விரோதமா செய்யக்கூடாது. இதுல 5 காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. என்னன்னா, முத காரியம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எந்த கசப்பான காரியமும் இருக்கக்கூடாது. கசப்பான காரியம் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எந்த கோபமான காரியமும் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எந்த மூர்க்கமான காரியமும் இருக்கக்கூடாது. ஆபிரகாம் எந்த விதத்திலையும் மூர்க்கமா இல்லவே இல்லை. எந்த விதத்திலையும் கூக்குரல் இடவே கூடாது. ஆவியானவரே நீங்க இருக்கீங்களா, உங்களுக்கு கண்ணுக்குதா, காதுக்குதா, மூக்குக்குதா, எல்லாம் இருக்குது. ஏற்கனவே நான் பல பிரசங்கத்தில் சொல்லிக்கிறேன். என் ஆண்டவர் சரீரத்துல காது, மூக்கு, கண்ணு, கை, காலு எல்லாத்தையும் வச்சுட்டு உயிரோடுகிறவர். அப்போ நம்ம வரும்பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கூக்குரல் வேண்டாம். அமைதலாய் ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தாலே போதும். அப்படி என்றால் இன்றைக்கு நீ ஆவியானவருக்கு விரோதமா எதனா செஞ்சுன்னு வச்சுக்க, அவர் உன்னை டைரக்டா கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்ணி இருக்கிற, அதனாலதான் உன் ஆசீர்வாதம் டிலே ஆகுது அப்படின்றார். அப்ப 4வது காரியம் என்ன தெரியுமாங்க? do not,
எந்த விதத்துலையும் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தவே கூடாது. இந்த சாரா பண்ண தப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. ஏன் தெரியுமா, அவன் பேசின்னு இருக்கான். யாரு? வீட்டில் ஆண்டவனே கூப்பிடுற ஆளு பேசி நிற்கிறான். இவன் என்ன பண்ணிருக்கணும், அமைதியா நம்பிக்கிட்டு பேசுறாங்க, பேசட்டும், எதனும் பேசட்டும் அப்படின்னு கம்முனாது இருந்திருக்கணும், இல்ல அமைதலாது இருந்திருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணா, அவர்களுக்கு விரோதமாய் தூஷணமாய் தன் இருதயத்துல எண்ணிக்கொண்டிருந்தா. இருதயத்துல எண்ணினாலும், நீ வாயினால அறிக்கையிட்டாலும், உன் கிரியையினால செய்தாலும் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் இருக்கும் என்றால் ஆசீர்வாதம் ரொம்ப லேட் ஆகுங்க. நடந்தது என்ன தெரியுமாங்க, 75 வயசு கேள்வி புள்ளைய பெத்தா பாத்துங்க. மெடிக்கலா இம்பாசிபிள். ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை வச்சா தெரியுங்களா சாராளுக்கு. நீங்க ஒருவேளை இந்தியாவிலலாம் ஆண்கள் போய் டெலிவரி வார்டில் இருக்க முடியாது, லேபர் வார்டில். நீங்க வெளிநாடுகளில் போனீங்கன்னா லேபர் வார்டில் இருக்கலாம். லேபர் வார்டில் அந்த பெல்விஸ் போன் பிரியணும்னா குறைஞ்சது 40 இயர்ஸ்க்குள்ள தான் ஈஸியாக பிரியும். நீங்க வேணா போய் செக் பண்ணீங்க மெடிக்கலா. 40 வயசுக்குள்ள இருந்தால் தான் பெல்விஸ் போன் ஈஸியாக பிரியும், குழந்தை நார்மல் டெலிவரி வரும். சாராளுக்கு அந்த காலத்தில் சிசரின் இல்லை, 75 வயசுல எலும்பை உடச்சி குழந்தைய வெளியே எடுத்தாரு. பார்த்துக்க, ஆண்டருக்கு விரோதமாய் பேசினால் ஆசீர்வாதம் தராம இல்லை, தருவார். எப்ப தெரியுமா, எலும்பை உடச்சி வெளியே கொண்டு வர வைப்பார். இன்றைக்கு நீ நானும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நம்மை அழைத்தவர் சும்மா இருக்கிறாருன்னு. கிடையாது. நம்மை ஆசீர்வதிப்பது, நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பது அவருடைய திட்டம். எலும்பை உடச்சிக்கிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னா அது உன் கையில் விட்டுடுறேன். இல்லைங்க, எனக்கு அழகா நார்மலா டெலிவரி ஆகட்டும் அப்படின்னா அழகா உன் திராணி இருக்கும் பொழுது, பலன் இருக்கும் பொழுது நீ ஆசீர்வாதத்துக்குள்ள இருப்பாய். சாரால் நீங்க நம்மளாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க வேணா 75 வயசு ஆயாவை போய் பாருங்க. எத்தனை பேர் வீட்டில் 75 வயசு ஆயாங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, குழந்தை பத்துக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. மெடிக்கலா இம்பாசிபிள். ஏன்னா அவங்க மசில்ஸ் விலகவே விலகாது, மசில் அந்த கண்ட்ராக்ஷனே இருக்காது. ஆனா ஆண்டவர் அந்த அம்மா பேசின பேச்சுக்காகவே ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற வாக்குத்தத்தத்துக்காக அந்த அம்மாவை பயன்படுத்தினார். இன்றைக்கு நீ அவ்வளோ வலியோட தான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா உன் கையில் விட்டுறேன். இல்லைங்க, நான் அப்படிலாம் இல்லைங்க. ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து கொள்ளுகிறேன், ஆபிரகாமை போல நான் செவி சாய்க்கிறேன் என்று நீ எண்ணுவாய் என்றால் ஒன்று தீர்மானி. ஆண்டோடைய வசனம் உனக்கு நேராக வரும்பொழுது செவி சாயி. பரிசுத்தாவியானுக்கு விரோதமா எப்பவுமே இந்த 5 காரியத்தை செய்யவே செய்யாதீங்க. உங்க பைபிளில் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30-31 எங்கேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆலயத்துக்குள்ளே வரும்போது பரிசுத்தாவியானுக்கு விரோதமா இந்த 5 காரியத்தை நான் செய்யாம என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆவியானவர் பாதுகாத்துக் கொள்வார். ஏன் தெரியுமா, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்பட்டா இங்கேயும் கிடையாதா, அங்கேயும் மன்னிப்பு கிடையாதா. இங்கேயும் மன்னிப்பு கிடையாது, அங்கேயும் மன்னிப்பு கிடையாது. அதனால தான் என்னமோ தெரியல, நான் இதெல்லாம் லிங்க் பண்ணி அந்த பகுதியை வாசிக்கும் போது தான் நான் யோசித்தேன், கண்டிப்பா ஆவியானவர் அங்க வந்திருக்காரு. ஆபிரகாம் எவ்வளவு நல்லவன் பாருங்க, 3 பேரையும் பார்த்துக்கிறான். நம்மளாம் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இயேசுவையும் பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தை பிதாவின் சத்தத்தை தான் கேட்டாங்க. ஆபிரகாம் 3 பேரையும் பார்த்தவன். சாராளுக்கு அது தெரியவே இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம வைத்து கொண்டிருக்கிறவர் விலையேற பெற்றவராயிருக்கிறார். அவரை பற்றி தெரியாமலே அவருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு விரோதமாய் கசப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு விரோதமாய் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஆண்டவர் வழியை திறக்க ஆரம்பித்து விடுவா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை வாசித்து முடித்து விடலாம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இங்க பாருங்களேன், ஆசீர்வாதம் என்பது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்து விட்டால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் லேட் ஆகுதுன்னா ஒன்று, நான் சொன்ன காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா வரும்? ஏசாயா 32:15 சொல்லுகிறது போல உன்னதத்திலிருந்து ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்படும் பொழுது என்ன பண்ணுவாரா, அங்கேயே இருந்துருவாரு. அவர் இருந்த உடனே செய்கிற காரியம் என்னவென்றால் வனாந்திரங்கள் செழிப்பாய் மாறும். நம்ம வாழ்க்கையில் இம்பாசிபிள் திங்ஸை
முடியாது என்று எண்ணுகிற காரியங்களை, இயலாமையில் இருக்கிற காரியங்களை, தகுதி இல்லாத காரியங்களும் செழிப்பாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆனால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பரிசுத்தாவியான நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நீயும் நானும் வாங்குவதற்காய் காத்து கொண்டிருக்கிறோமா? இன்னொரு வசனத்தை வாசி முடிச்சலாம். லூக்கா 10:19 வாசிக்கலாம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்க பாருங்களேன், இன்னொரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? எந்த சேதமும் நமக்கு வராது. இந்த பூமியில நீ நானும் யோசிக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் என் காரியங்கள்லாம் செழிப்பா மாத்தினாலும் பிசாசு ஒரு பக்கம் என்னை சேதப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் உன்மேல வந்து தங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நீ வைத்துக்கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வீட்டில் கொண்டு போய் அவரோட நீ போஜனம் பண்ணும் பொழுது, போஜனம்னா இந்த போஜனம் இல்லை, வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் வைத்து வாசிக்கும் பொழுது உனக்கு எந்த சேதமும் வராமல் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஈசாக்கு பிறந்த பொழுது அவன் வாக்குத்தத்தத்தில் பிறந்தவனாய் இருக்கிறார். உன்னை என்னையும் அழைத்த போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் அழைத்திருக்கிறார். உன்னை என்னையும் ஆசீர்வதிப்பதே அவருடைய திட்டமாய் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகலை அப்படின்னா இன்றைக்கு இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டர்கிட்ட கேளுங்க, God, where I have to rectify myself, எந்த இடத்துல என்ன நான் மாத்திக்கணும் ஆண்டவரே. ஒருவேளை கூடாரங்களிலே வந்து நிற்கும் பொழுது, கூடாரத்தின் வாசலிலே வந்து நிற்கும் பொழுது நீர் எப்படி பேசுவீர் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் வந்திருப்பேன் என்றால் இன்றைக்கு என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எந்த வழியில என்னோட பேச போகிறா? ஆராதனையில பேசுவாரா? பாடலில் பேசுவாரா? வேத வசனத்தில் பேசுவாரா? சங்கீதத்தில் பேசுவாரா என்று காத்திருப்பா என்றால் உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னோட போஜனம் பண்ண காத்து கொண்டிருக்கிறார். அதே போல ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த உடனே நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க? நீ அவரை ஆராதிக்க ஆரம்பிச்சு விட வேண்டும். இங்க என்ன நடக்குதுன்னா நீ பார்க்க கூடாது, என்ன காரியம் போய்கொண்டிருக்கிறது பார்க்க கூடாது. உள்ள வந்த உடனே உன்னை நீ அர்ப்பணித்து நீ பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்து சோத்திர பலிகளை ஏறெடுத்து அவரை ஆராதிக்க ஆரம்பிப்பாய் என்றால் உன் வாழ்க்கை செழிப்பாய் மாற்ற ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். உனக்கான ஆசீர்வாதம் இழந்து விடாத, உன்னுடைய இயலாமையை சொல்லாத. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் உன்னால இது முடியாதுன்னு தெரியும், இது உனக்கு கிடைக்காதுன்னு தெரியும், இதை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு சரீரத்தில் பலன் இல்லைன்னு தெரியும், உன்னுடைய எல்லா காரியங்களும் அடைப்பட்டிருக்கு என்று தெரியும். இருந்தாலும் என் ஆண்டவர் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும்பொழுது எல்லாத்தையும் தலை கீழே மாற்ற வல்லமையாய் இருக்கிறார். எல்லாற்றையும் மாற்றுவார். நீ இதுதான் ஆண்டவர் மாற்ற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்காத. எல்லாத்தையும் முடியாத காரியங்களும் என் ஆண்டவரால் சாத்தியம். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அழகா சொல்றார் பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளவு சொல்லியும் ஆகார் வந்து அவ இல்லை அப்படின்னு மூடி மறைத்தா. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது வாக்குத்தத்த வசனங்கள் உன்னோட பேசப்படும் பொழுது, ஆவியானவர் உன்னோட பேசப்படும் பொழுது, வேத வசனம் உனக்கு நேராய் வரும் பொழுது ஏற்றுக்கொண்டு ஆமா அப்படின்னு ஒத்துக்கொண்டு அவரோட இசைந்து போவாய் என்றால் சீக்கிரமாய் ஆசீர்வாதம் உனக்கு குறித்த நேரத்தில் ஆண்டவர் உன் சிரசில் மீது வைக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவச்சனங்களே, இந்த காலையில் உனக்கான ஆசீர்வாதம் உனக்கு தான். ஆனா உன்னுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமை போல இருக்கிறதா? சாராளை போல இருக்கிறதா? சாராள் நல்ல பொம்பளை தான். ஆபிரகாம் சொன்ன உடனே போய் சப்பாத்திலாம் சுட்டா, எதுவும் முறுமுறுக்கல. ஆனா எங்க வந்து முறுமுறுத்தா தெரியுமா? ஆண்டோடைய சமூகத்துல வந்து முறுமுறுத்தா. நம்ம கூட வெளியே போகும்போது நம்ம வேலையெல்லாம் கரெக்டாக செய்யறோம், ஆனா ஆண்டோடைய சமூகத்துல வரும்பொழுது இல்லாத கசப்புகள், இல்லாத முறுமுறுப்புகள், இல்லாத காரியங்களை ஆண்டோடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. ஆண்டவர் உங்களை அருமையாய் ஆசீர்வதிப்பார். அருமையாய் ஏற்ற காலத்துல, உட்பருவ காலத்துல பிள்ளையோட இருப்பாள் என்று வாக்குத்தத்தம்
உனக்கு இந்த பூமியில வாழும் பொழுது இம்மையிலையும் மறுமையிலையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம், உன்னை ஆரோக்கியமாய் வைப்பேன் என்ற வாக்குத்தத்தம், உன்னை பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம், இப்படியெல்லாம் வாக்குத்தத்தங்கள் உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்ற வரைக்கும் எதுல ஒண்ணுல கூட உருப்படியா இல்லை அப்படின்னா உன் இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் செவிசாய். ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆபிரகாமை போல இனி ஆலயத்துக்கு வரும்பொழுது வாய்ப்புகளுக்காய் ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறவர்களா, வந்த உடனே உம்மை ஆராதிக்கிறவர்களா, நீ சொல்லுகிற காரியங்களை செவிசாய்த்து அப்படியே நம்புகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பூமியில வாழும் பொழுது பலன் இருக்கும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே எங்களை கொண்டு போங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் வாழ, நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அனுபவிக்க, உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொரு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.